கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் இல்லையா? தேவன் நம்மை வழிநடத்தலை நாம் அறியும் பொழுது, தேவன் நம்மை ஏன் அவர் வழி நடத்துகிறார்? ஏனென்றால் அவர்தான் உங்களை இந்த பூமியிலே உண்டு பண்ணார். அவர்தான் இந்த பூமியில உங்களுக்காக எல்லாத்தையும் வைத்தார். ஆகையால் இப்போ அவர் தானே வழி நடத்துறதுக்கான இப்போ நீங்கள் உங்கள் பிரயாசத்தில் செய்றீங்க. ஏதோ ஒன்று நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் அதனுடைய தூண்டுதல், அதனுடைய மைய பொருள் யார் செய்கிறார் என்றால் கிறிஸ்து தான். தேவன் தான் அதை செய்கிறார். தேவன் தான் உங்களுக்கு எல்லா விதத்தையும் அவர் அருள் புரிகிறார். அந்த பூமியில் இருக்கிற எல்லா நிலங்கள் மற்ற எல்லா காரியம் உங்களுக்காக கொடுக்கப்பட்டது. தேவன் அதை அப்படித்தான் அவர் வைத்திருக்கிறார். ஏன்னா உங்களுக்காகவே இந்த பூமியை நீங்கள் இல்லைன்னா அந்த பூமியின் வெறுமை ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். உங்களை கொண்டு வச்சதே அந்த பூமிக்கு மகிமையாக கொண்டு வருவதற்கே உங்களை கொண்டு தான் உண்டு பண்ணார். இந்த பூமியை எல்லாத்தையும் பயன்படுத்தி நீ எல்லாத்தையும் ஆண்டுகொள்ள என்று தான் அவர் ஆசீர்வதித்தார் இல்லையா? நீ எல்லாத்தையும் பயன்படுத்தணும். இதெல்லாம் பயன்படுத்தி நீ இதை ஆண்டுகொள், பல்கி பெருகணும். இதெல்லாம் ஏகப்பட்ட விஷயம் தேவன் ஆசீர்வதித்தார். ஆனால் அவனுடைய இரக்கத்தை பாருங்க. எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு இல்லையா? பாருங்க, இந்த நம்முடைய தேவன் ஆதியில் இந்த பூமியை சிருஷ்டித்து மனிதனை உண்டாக்கின அந்த நாளில் அவன் என்ன பண்ணான்? பாவம் செய்தான். பாவம் செய்த உடனே தேவன் அவனை தண்டித்தாரா? இல்லை. அவன் மேல் இரக்கம் செய்தார். ஒரு மனிதன் தப்பு பண்ணிட்டான், என்ன பண்ண? இப்போ அவனை என்ன பண்ண? அவனுக்கு இந்த இடத்துலேருந்து வேறு இடத்த அவனை ஷிஃப்ட் பண்ணார் வெளியே. அவனை என்ன பண்ணார்? அவனை இரக்கம் பண்ணி அவனை மன்னித்தார். மன்னித்து மட்டுமல்ல, அவன் மூலமாக இன்னொரு பிரதிநிதியாக, அதாவது ஆபிரகாமை உண்டு பண்ணார். எப்படி இவன் இழந்தானோ அதை மற்ற அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் அவன் மேல் வைத்த. என்ன இதோட சாப்டர் முடிஞ்சு, அதாவது அவனை விட்டு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த அந்த தேவன் அவன் இழந்ததுனால மீண்டும் ஆபிரகாமுக்குள்ளே அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். அதற்கப்புறம் அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் கிறிஸ்துவை நமக்குள்ளே கொண்டு வந்தார். கிறிஸ்து அவருடைய இரத்தம் சிந்தின் மூலமாக நமக்கு இன்னைக்கு அந்த ஆபிரகாமுடைய உடன்படிக்கை அந்த பண்ணப்பட்ட எல்லா ஆசீர்வாதம் நமக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. எதனால்? அன்று அவர் செய்த இரக்கத்தினாலும் மன்னிப்பினாலும். அன்னைக்கே அவனை அதோட முடிச்சிட்டாருன்னா அதோட காலம் முடிஞ்சு போச்சு. அன்னைக்கே அந்த சாப்டர் முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்மளாம் அங்கே வந்திருக்கோமா என்னமோ தெரியாது. ஆனாலும் பாருங்கள், தேவன் அவருடைய இரக்கமும் அவருடைய அன்பும் அவருடைய மன்னிப்பும் பாருங்கள், இந்த பூலோகத்தை என்ன அழகாக நேசித்து நம்மளையும் இந்த பூலோகத்தில் வைத்து எவ்வளோ அழகாக அந்த பூமியை அண்ட சராசரியை உண்டு பண்ணி இயற்கை காட்சிகளை காண ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த பூமியிலே நடமாட வாங்க எல்லாத்தையுமே ஒரு தருணத்தை கொடுத்துருக்கார் அல்லவா? அவருடைய இரக்கத்தை பாருங்கள். இந்த உலகத்தில் பாருங்கள், எத்தனையோ கோடிக்கணக்கான பேர்கள், எத்தனையோ செல்வங்கள் நிறைந்த எத்தனையோ விதமான ஆட்கள் எல்லாமே இன்னைக்கு இல்லை. இந்த பூமியை பார்க்கறதற்கு இல்லை, இந்த பூமியை ரசிக்கிறதற்கு இல்லை, இந்த பூமியை உண்டு பண்ண அந்த தேவனை நோக்கி பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. இந்த பூமி மேலே அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏதோ வந்தேன் போனோம் அப்படின்னு போச்சு. ஆனால் அந்த பூமி மேலே அன்பு இல்லை, இதையெல்லாம் பார்க்குறவுடைய பாக்கியம் இல்லை. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அவர்கள் காணாமலே மறித்து விட்டார்கள். ஆனால் உங்களுக்கோ தேவன் அதை கொடுக்கிறார், இரக்கத்தை கொடுக்கிறார். நீங்கள் செய்த ஏதோ பாவங்களெல்லாம் மன்னித்து இந்த பூமியில் மீண்டும் உங்களை வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய இரக்கமும் மன்னிப்பு தான். ஆக இந்த பூமி உங்களுக்கு சொந்தமல்ல, அவர் உங்களை அனுபவிக்கிறதுக்காக இந்த பூமியில் வச்சிருக்கிறார். நீங்கள் இதை பார்த்து மகிழணும். தேவன் அதை தான் உங்களை இந்த அழகாக சொல்லுகிறார். கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் பாருங்க. நீ மகிழ்ந்திரு, இந்த பூமியை பார், இந்த பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் பார், மேலே பார், நட்சத்திரங்களை பார், இங்கே உள்ள பூமியினுடைய அனைத்து மரம் செடி கொடிகளை பார், தண்ணீரில் வாழ்கிற மீன்களை பார், என்ன அழகாக நான் படைத்திருக்கிறேன். இதெல்லாம் ரசிக்கிறதுக்கே நமக்கு நேரம் கிடையாதுங்க. சில பேர் அதெல்லாம் எதுக்கு, சும்மா ஏதோ வேலைக்கு போனோமா பணம் கிடச்சா பஸ் ஆகுது. இயற்கை கொஞ்சம் நேரம் உட்காந்து வெளியே போய் சும்மா போங்க, ஒரு ரீசன் இல்லாமல் சும்மா போய் எங்கேயாவது உட்காந்து இந்த இயற்கை பாருங்கள். உங்களுக்குள்ளே அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே உலாவுவார். உட்காந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸாக பாருங்கள், எதுவுமே பேசாதங்க, உங்கள் பாடு உட்காந்து பாருங்கள். உங்களுடைய தேவன் அவருடைய இரக்கம் உங்களுக்கு அப்போ தான் புரியும். நம்ம எத்தனை விதமான காரியங்கள் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து உட்காரதற்கு, இந்த இயற்கை ரசிக்கிறதுக்கு, இந்த காற்றை நமக்குள்ளே சரீரத்து மேலே வீச பண்ண அந்த தேவன் என்ன விஷயத்தையெல்லாம் நாம் செய்தோம் அதெல்லாம் மன்னித்து மீண்டும் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து அற்புதமாக ஒரு ஞானத்தை கொடுத்து இதை ஒரு அற்புதமாக செய்ய ஒரு தருணத்தை கொடுத்த அந்த தேவனுக்கு கூடான கூடி சொல்லி நன்றி சொல்லுங்க. அந்த மாதிரி தான் நம்முடைய தேவன்
இரக்கம் செய்கிறவர் நமக்குள்ளே இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. ஒவ்வொரு நாளும் அவர் நம் கூடவே இருந்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் செய்கிறார். புதிதாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. தொடர்ந்து நம்முடைய இந்த கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்று பார்ப்போம். கர்த்தர் எப்படி வழி நடத்தினார் உங்களுக்கு சொன்னேன். அவருடைய இரக்கம் எப்படி அதெல்லாம் இழந்தானோ அதையெல்லாம் திரும்ப ஆபிரகாம் கொடுத்து, சிலுவையின் மரணத்தின் மூலமாக கொடுத்து, அவருடைய இரக்கத்தின் மூலமாக இப்பொழுது அனைத்து ஆசீர்வாதம் உங்களுக்கு வைத்து விட்டார் உங்களுடைய உள்ளத்திலே. இப்போ கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எப்படி? வேதத்தை அறிவும் போலும் பொழுதுதான் இந்த இரக்கத்தை பற்றி உங்களுக்கு புரியும். வேதத்தை அறியாமல் உங்களுக்கு இரக்கத்தை பற்றி புரியவே புரியாது. ஆகையால் தொடர்ந்து சின்ன சின்ன விஷயங்கள் 2-3 நிமிஷம் கேட்கறதுனால உங்களுடைய உள்ளத்திலே தேவன் உலாவுகிறார். உங்கள் உள்ளத்திலே தேவன் அசைவாடுகிறார். அசைவாடுவது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்திலுமே நன்மையும் கிருபையும் உங்கள் கூட தொடர்ந்து அவர் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.